பாத்திரம் தேய்க்கிறியா? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தான் தெரியுது. அவன்கிட்ட கேட்கவா? கேக்குறது சண்டை வராத மாதிரி இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா இப்படியே போயிருங்க. நான் எது கேட்டாலும் சண்டை வராத மாதிரி தான் கேட்கிறேன். பதில் சொல்லும் போது நமக்குள்ள சண்டை ஆகி போயிருது. எங்க அண்ணன் சம்சாரம் வந்தாங்கல்ல, வந்தாங்க. என் குடும்பம்னாலே உனக்கு ஆகவே மாட்டேங்குது. அறுத்துக்கிட்டுனா கூட 5 பைசா கூட கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு எங்க அண்ணன் சம்சாரம் கேட்டோன்னா 50,000 ரூபாய் எண்ணி கொடுத்துட்டியே. என் குடும்பத்து மேல நம்பிக்கை வந்துருச்சா? குடும்பத்துக்கு மேல அவங்கள நம்பிக்கை இல்ல, நான் சாமி பாக்குற அந்த சாமியார் மேல நம்பிக்கை. சாமியார் மேலையா? ஆமா, அவங்களுக்கு காசு கொடுக்கலன்னா நீங்க முளைச்சுக்கிருவீங்க. நீங்க முளைச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமா இருக்கும்ல. அதனாலதான் அங்கிட்டு கடனை வாங்கி உங்க அத்தாச்சி கிட்ட கொடுத்துக்கிட்டேன். அவங்க காசு தரலன்னா நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல. அதுக்குதே உங்க அத்தாச்சி அப்படி இப்படி பல்லு தேய்க்கும் போது கொஞ்சோண்டு காலடி மண்ணையும் தலை சீவும் போது கொஞ்சம் முடியும் எடுத்து வச்சிருக்கேன். இவங்க காசு தரலையோ சாமியார்ட்ட கொடுத்து மந்திரம் பண்ணி கொடுவேன். அவங்க ஆட்டுல இவங்க காசை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆட்டுவாங்களா? நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களுக்கெல்லாம் வச்சு